சார். என் அன்பு நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க. 45 வருஷம் பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா, மல்லுவெட்டி மேலே நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர், நடிகர், டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவராவார். என்னை பார்ப்பதற்காக நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு அது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக, காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். இனிய தமிழ் மக்களே, என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான மிகப்பெரிய என் உதவியாளமாக இருந்து இயக்குனரான மனோபாலாவின் மரணம் தாங்க முடியவில்லை. என்னிடம் எத்தனையோ உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மனோபாலா ஒரு சிறந்த ஓவியன். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு வந்தோம். ஸ்கீம் ஆஃப் திங்கிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவன் இயக்கிய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். வயலன்ஸ் இருக்காது. மென்மையான குடும்ப கதைகள், காதல் கதைகள் அற்புதமாக பண்ணுவான். மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்தில் போனா எவ்வளோ உதவியாளர் இருந்தாங்க. பாக்யராஜ், ரங்கராஜ். மனோபாலா ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல கலைஞர். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்தோம். அழகா வரைவோம். எனக்கு ஸ்கீம் பண்ணி கொடுக்குறது, சரி இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வரைபடமே கொடுப்போம். ரொம்ப மென்மையானவன். ரொம்ப என்ன சொல்றது எனக்கு தாங்க முடியல. நான் அவனை ரீச் பண்ண முடியல. நான் வெளியூர்ல இருக்கேன். நாளை இதற்காகவே நம்ம அவசரமா ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்தாகணும். நாளை காலை நான் என் உதவியாளர், என் பாசத்திற்கு நேசத்திற்குரிய மனோபாலாவுக்கு இறுதி மரியாதை செய்வதற்காகவே நான் கொண்டிருக்கிறேன். அவனை இழந்து வாழும் அவன் துணைவியார், வளர்ப்பு பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் நம்மளை நான் விட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கனமாகவும் சுமையாகவும் என் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து